ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், விஜய் அவர்கள் அடுத்த வருடமே முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு. வைத்தறிச்சல்ல அவர் பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. எங்க தலைவர் அன்னைக்கு கூட்டத்தில் பேசினார் பாருங்க, 1977 எப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதோ அதே போன்று 2026 ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னார்ல. முதலமைச்சர் என்ற அந்த ஒரு இடம் இவங்களுக்கு என்ன ஒத்திகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. இல்ல, எல்லோரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரலாம். அப்ப எங்க தலைவர் மக்களை நம்பி வர்றாரு. அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாரை ஹீரோவாக்கணும் யாரை ஜீரோவாக்கணும்ட்டு. நீங்களே கூட ஒரு இதுல பேசியிருக்கீங்க, எம்ஜிஆரோடு ஒப்பிடுகிறார்கள், ஈக்குவலா பார்க்கிறாங்க. ஏன் ஒப்பிடக்கூடாது பிரதர்? எம்ஜிஆர் நமக்கான தலைவர் தானே, மக்கள் தலைவர் தானே, அவரை மக்கள் தலைவர் தான் நம்ம சொல்றோம். அதுக்காக விஜய் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் தாவேகாவையும் அதிமுகவையும் இணைத்து மக்கள் பேசுறாங்க? இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில சேரணும், இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுக வீழ்த்திடலாம் என்று இயல்பாகவே மக்கள் ஏன் பேசுறாங்க அப்படின்னா, மக்களே எங்க தலைவரை எம்ஜிஆர் அவர்களோடு பொருத்தி பார்க்கறாங்க. எம்ஜிஆர் அவர்களை போல எங்க தலைவர் இருக்கிறார் என்று. எம்ஜிஆர் செஞ்சதெல்லாம் விஜய் செஞ்சிட்டாரா? கூட்டணி அப்படின்ற அந்த இது இல்லைன்னா திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது. அவங்க அந்த கூட்டணி மமதையில தான் நாங்க 200 வெல்வோம் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கிறாங்க. அதையும் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் முடிவு பண்ணா இந்த இருமாப்பெல்லாம் ஜீரோவாக மாறும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி. எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா? அப்படி வந்தா அதை எங்க தலைவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதை எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். எங்களுக்கு ஒரே பிரதான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு உண்டான வியூகங்களை அமைப்போம். அந்த வியூகத்தில் பிஜேபி ஒருபோதும் கிடையாது. பிஜேபி எங்களுக்கு இன்னொரு எதிரி. மீண்டும் சொல்றேன், எங்க தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா? எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்து எதிர்கட்சி வரைக்கும் வந்தாரோ, அதே போன்று எங்க தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு. உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள். அவரிடம் தாவேகா குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பாக முதல்வரினுடைய அழைப்பை ஏற்று அனைத்து கட்சி கூட்டம், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அதற்கு எதிரான, ஏன்னா அந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகும் அப்படின்ற அந்த இடத்துல அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா பங்கேற்குது. ஸோ எத்தகைய நிலைப்பாடு இருக்கிறது தாவேகாவிற்கு? இல்லை, அது எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய பொருளாளர் அவர்களும் பங்கேற்பதாக தகவல் நானே கேள்விதான் பட்டேன். அதிகாரப்பூர்வமான தகவல் என்னன்னு தெரியல. அது போகிறது நல்லது தான். ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மண்ணிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தமிழர் நலன்களுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதற்காகத்தான் தலைவர் வராரு. அந்த அடிப்படையில் இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது எங்களுடைய கருத்தை சொல்லணும்ல, நாங்கள் யார் பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும்ல. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற நிகழ்வை நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஏன்னா இதில் புறக்கணிக்கிற கட்சிகளில் இப்போ பர்டிகுலர் பாஜக கூட ஒரு பக்கம் வச்சுருவோம். நாம் தமிழர் கட்சிகளெல்லாம் சொல்லப்படுறது என்னென்னா, இது நீங்கள் எல்லாம் ஒரு கண்துடைப்புக்காக நடத்துறது தானே, இதன் மூலமாக நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்தியிருக்கிறீங்க, அதன் மூலமாக என்ன அச்சீவ் பண்ணப்பட்டது? ஸோ அதனால் இதெல்லாம் வெறும் ஒரு நாடகமாக நடத்தப்படுவது தான், அதனால் அதில் பங்கேற்கலை அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்களும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான். அத்தகைய மனநிலை உங்களுக்கு வரலையா? நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காக கட்சி ஆரம்பிக்கிறோம், கட்சி நடத்தலை. தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்களுடைய தோழர்களுக்காகவும் தான் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கருத்தை சொல்லணும்ல. அப்போ எங்களுடைய கருத்தை எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லி ஆகணும்ல. அப்போ அனைத்து கட்சிகளும் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுடைய கருத்து என்ன என்பதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்கிறோமே தவிர இதில் புறக்கணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ எப்படி நம்மளுடைய கருத்தை சொல்கிறது, நம்மளுடைய கருத்து எப்படி மக்களிடம் போய் சேரும்? அப்போ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது தான் தமிழக வெற்றி கழகம் கலந்து கொண்டது.
கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த கருத்தை சொன்னாங்க, பொருளாளர் அவர்கள் இந்த கருத்தை சொன்னாங்கன்னு எங்கள் தோழர்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கிறோம், தமிழ் மாநிலத்தின் உரிமை சார்ந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அதற்காக இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்றோம். இது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த இடத்துல எல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டிற்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, திமுகவுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாருன்னா அந்த கூட்டத்திற்கு சென்று எங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அதுதானே ஜனநாயகம். அந்த கருத்தை தெரிவிப்பதற்காக கட்சி கலந்து கொள்கிறது. மாநில நலனுக்காக இப்ப இந்த இடத்துல ஓரணியில நிற்க வேண்டியிருக்கு. அதான் அந்த இடத்துல தான் கேட்கிறேன், திமுகவுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டியிருக்கு. மாநில நலன் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம். நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். நாங்கள் திமுகவுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டிற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையே போதுமானது, மூன்றாவதாக ஒரு மொழியை திணிக்க வேண்டாம், இந்தியை திணிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்றோம்னா அது மாநிலத்தின் உரிமைக்காக நிற்கிறோம். இந்த மொழிப்போர் வீரர்களுடைய தியாகத்திற்காக நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கைக்காக நிற்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர திமுகக்காக நிற்கிறாங்க, திமுகக்காக நிற்கிறன்றது அந்த பேச்சு என்பது ஒரு அபத்தமானது. நீங்க அந்த அடிப்படையில் பார்க்க வேணாம். தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் நலன்களின் பக்கமாக நாங்கள் நிற்கிறோம். ஓகே. இப்போ அதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருந்தார். இப்போ அதிமுக தரப்புல இருந்து தாவேகாவுக்கு எதிராக பெருசாக யாரும் எதுவும் பேசினது கிடையாது. குறிப்பாக உங்கள் அடையாளம் சார்ந்து இல்லை எப்படிப்பட்டவராக தலைவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு எதிராக யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி தாவேகா அதாவது விஜய் அவர்கள் அடுத்த வருடமே முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு, கனவு பலிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து இத்தகைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? நகைச்சுவையாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அது ஒரு கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு? ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் எல்லாருமே கட்சி உருவாக்குங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகமும் உருவாக்கப்பட்டது. ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார். இப்போ அவர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பகல் கனவு காண்றீங்க. ஆமாங்க, எங்களுக்கு கனவு இருக்குது. ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருக்குது. அதற்காகத்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படையோடு எங்கள் கட்சியில் சேர்றாங்க. மக்களின் துணை இருக்குது, தாய்மார்களுடைய ஆதரவு இருக்குது. அதை அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. வைத்தறிச்சல்ல அவர் பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. எங்கள் தலைவர் அன்னைக்கு கூட்டத்தில் பேசினார் பாருங்க, 1977 எப்படி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதோ அதே போன்று 2026 ஒரு மாற்றம் ஏற்படும் சொன்னார்ல. 1977 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் விரோத கட்சியாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்தி விட்டு அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி இருந்தது இளைஞர் கூட்டமும் தாய்மார்களுடைய கூட்டமும். அதே போன்று லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கூட்டமும் தாய்மார்களுடைய கூட்டமும் எங்க தலைவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க, ஆதரிக்கிறாங்க. இப்ப அதிமுகவினுடைய ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே வருது. மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு. அப்ப பல இடங்கள்ல பாக்குறாங்கல்ல, இவ்வளோ கூட்டம் வருது, மக்கள் இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்களே, ஒருவேளை இவங்க உண்மையிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் ஒரு பதட்டத்திலையும் திமுக எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தது. அந்த பட்டியலில் அதிமுகவும் இணைந்து விட்டது. இது எங்களுக்கு நல்லதுதான், நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்கின்றதை உறுதிப்படுத்துது. இப்போ நீங்கள் என்ன கனவு காண்றதாக அவர் சொல்கிறாரோ, நீங்களும் அந்த விஷயத்த எவ்வளோ உறுதியாக நம்பி சொல்கிறீங்களோ, அதை விஜய் அவர்களே மேற்கோள் காட்டின அந்த வருடத்தில் செய்து காட்டியது எம்ஜிஆர் அவர்கள். இவங்க நீங்கள் கனவு காண்ற விஷயத்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க தான். அதுவும் அந்த நாங்களும் செய்து காட்டும் அவங்களுக்கு எங்க தலைவர் மாநாட்டில் சொன்னார்ல, வைத்தறிச்சலோ ஏற்பட போகுதுன்ற பேச வேண்டிய தேவை கிடையாதுல்ல. இப்போ முதலமைச்சர் என்ற அந்த ஒரு இடம் இவங்களுக்கு என்ன ஒத்திகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது இல்லை. இது ஒரு ஜனநாயக நாடுங்க. எல்லோருக்கும் உரிமைகள் இருக்கு. எல்லோரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரலாம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மக்கள். அப்போ எங்க தலைவர் மக்களை நம்பி வர்றாரு, அதீத நம்பிக்கையோடு. அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாரை ஹீரோவாக்கணும், யாரை ஜீரோவாக்கணும்ட்டு. இப்போ 2011 திமுக என்கின்ற கட்சி ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழலை யார் உருவாக்குனா? தமிழ்நாட்டு மக்கள் தான் உருவாக்குனாங்க. 2021 திமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்தது யாரு? தமிழ்நாட்டு மக்கள் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ 2026 தமிழக வெற்றி கழகத்தை ஆளுங்கட்சியாக யாரு கொண்டு வர போறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் தான் கொண்டு வர போறாங்க. அப்போ எங்க தலைவர் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான்,
சொல்லை விட செயலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் செய்து காட்டுறோம்னு நாங்கள் சொல்கிறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரும். அதற்கு உண்டான வியூகங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதற்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்ல. அப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? நீங்கள் திமுகவை தானே விமர்சிக்கணும். திமுக தானே மக்கள் விரோத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இல்லை, அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை செய்து காட்டுவது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ நீங்களே கூட ஒரு இதில் பேசியிருக்கீங்க, எம்ஜிஆரோடு ஒப்பிடுகிறார்கள், ஈக்குவலாக பார்க்குறாங்க. ஏன் ஒப்பிடக்கூடாது பிரதர்? எம்ஜிஆர் நமக்கான தலைவர் தானே, மக்கள் தலைவர் தானே, அவரை மக்கள் தலைவர் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக விஜய் வந்து எம்ஜிஆர் ஆயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவருங்க. நீங்கள் அவர் ஏன் அதிமுக தலைவர்னு ஏன் நீங்கள் அவரை ஒரு சுருக்குறீங்க? அண்ணா அவர்கள் ஏன் திமுக தலைவர் நீங்க சுருக்குறீங்க? அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தமிழ்நாட்டிற்கான தலைவர்கள், சமூக நீதிக்கான தலைவர்கள், சமத்துவத்திற்கான தலைவர்கள், ஏழை எளிய பாமர மக்களுக்கான தலைவர்கள். அந்த தலைவர்களை வந்து நம்ம கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கு? கொண்டாடுறது ஓகே தான். ஆனா அப்படிப்பட்டவர் போல் தான் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறது தான் இப்ப ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றேன். எம்ஜிஆர் அவர்களை போல எங்க தலைவர் இருக்கிறார் என்று எம்ஜிஆர் செஞ்சதெல்லாம் விஜய் செஞ்சுட்டாரா? அதாவது நீங்க ஒப்பிடுறீங்களே, எம்ஜிஆர் அவர்களை போன்ற எடப்பாடி அவர்கள் இருக்கிறாருன்னு ஒப்பிடுறீங்களே, இது அபத்தம் இல்லையா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுக்கே சிரிப்பு வருது இல்ல? எம்ஜிஆர் அவர்களை யாரோட ஒப்பிடுறாங்க? எடப்பாடியோட ஒப்பிடுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட. நான் அவரை சிறுமைப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அது சொல்லுகின்ற பொழுதே நமக்கு சிரிப்பு வருது இல்ல? எங்க தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை போன்று மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்காக பல உதவிகளை செய்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திரைத்துறையிலிருந்து வந்தாரோ அதே போன்று எங்க தலைவரும் திரைத்துறையிலிருந்து வராரு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது கூத்தாடி கூத்தாடி என்று திமுக விமர்சித்தது, அதே போன்றுதான் எங்க தலைவரையும் கூத்தாடி கூத்தாடி என்று விமர்சிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாவற்றையும் எங்க தலைவரும் எதிர்கொண்டு தானே இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவருடைய படம் வருகின்ற பொழுது திமுக எப்படி அடக்குமுறை செய்ததோ அதே போன்றுதான் எங்க தலைவருடைய படம் வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிகள் அடக்குவது ஒடுக்குவது போன்ற செயலில் ஈடுபடுறாங்க. அப்போ சரிசமமா தானே இருக்கிறாரு எங்க தலைவர். எந்த இடத்துல நாங்க வந்து மிகைப்படுத்தி எங்களை நாங்க பேசிட்டோம்? அவர் திரைத்துறையிலிருந்து வந்தார், எங்க தலைவரும் திரைத்துறையிலிருந்து வராரு. அவரும் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு, எங்க தலைவரும் மக்களுக்கு உதவி செய்திருக்காரு. அவர் சினிமால சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்காக கொடுத்தாரு, எங்க தலைவரும் சினிமால சம்பாதிச்ச பணம் தானே மக்களுக்கு கொடுக்குறாரு. இல்ல அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருந்துச்சு இல்லையா? எங்களுக்கு அனுபவம் இருக்கு. என்னங்க புதுசுன்றீங்க? மக்களோடு மக்களை தாங்க இருக்கிறாரு. ஒரு பின்னாடி வந்த ரசிகர்களை வெறும் ரசிகர்கள் கூட்டமாக வைத்துக் கொள்ளாமல் நற்பணி மன்றத்தை உருவாக்குறாரு. நற்பணி மன்றத்தை உருவாக்கி எல்லோரையும் சமூக பற்றாளராக மாத்துறாரு எங்க தலைவர். சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டு விடாமல் மக்கள் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மயப்படுத்துறாரு. அரசியல் மயப்பட்டவர்களையும் அப்படியே விட்டு விடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி எல்லோரையும் தலைவர்களாக உருவாக்கிட்டார்ல. இப்ப இவர்கள் தானே அடுத்து மாமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உயர்த்தி பார்க்க போறார்ல. இப்ப எங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில சேர்ந்து பணி செய்து வந்தாதான் அனுபவம்லாம் கிடையாது. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுக்கு குரல் கொடுப்பது, மக்களுக்காக போராடுவது, மக்களின் பக்கம் நிற்பதும் பொது வாழ்க்கை தானே. அப்போ 15 ஆண்டுகளுக்கு மேலாக எங்க தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் பக்கம் நின்று மீனவர்களுக்காக, மாணவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. இயற்கை பேரிடர் காலகட்டத்தில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ நேரடியாக சென்று மக்களுக்கு உதவி செய்திருக்காரு. இதுதானே பொது வாழ்வு. மக்களுக்கு உதவி செய்வது, மக்களின் துயரத்திற்கு துணை நிற்பது, இதுதானே அரசியல், இதுதானே பொது வாழ்வு. அதான் எங்க தலைவர் 15 வருஷமா செஞ்சிருக்கிறாரு. அப்ப எங்க தலைவரும் மக்களோடு மக்களை தான் இருக்கிறாரு. அவர் நேரடியாக சினிமால இருந்து அப்படியே குதிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க விமர்சிக்கலாம். அவருடைய ரசிகர்களாகவும் இல்ல இப்போ வந்து அரசியல் கட்சின்ற வகையில ஆதரவாளர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிற நீங்க வந்துட்டு அவரை எம்ஜிஆரை பார்க்கலாம். ஆனா மக்கள் எப்படி பாக்குறாங்க? மக்கள் பாக்குறாங்க பிரதர். உண்மையாலும் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆருக்காகவே வாக்களிச்ச மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதே போன்று ஒரு மாற்றத்தினுடைய ஒரு தலைவராக எங்க தலைவரை பாக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 1977 என்ன புரட்சியை ஏற்படுத்தினாரோ அதே ஒரு புரட்சியை 2026 தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. மக்கள் விரும்புவதனால தான் எல்லோரும் எங்க கட்சியில வந்து சேருவதற்கான காரணம் என்ன? ஏன் வந்து தாவேகாவையும் அதிமுகவையும் இணைத்து மக்கள் பேசுறாங்க? இவங்க 2 பேரும் கூட்டணியில சேரணும், இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, இவங்க 2 பேரும் சேர்ந்தா திமுக வீழ்த்திடலாம் என்று இயல்பாகவே அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர்களே சில கட்சி தோழர்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல. அவங்களாம் ஏன் பேசுறாங்க? அப்போ ஒரு நம்பிக்கையினுடைய தலைவராக எங்க தலைவர் இருக்கிறார். அதனால வந்து எம்ஜிஆர் அவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பேசுறது தவறு கிடையாதுங்க. எம்ஜிஆர் நமக்கான தலைவருங்க. நம்மிடமிருந்து உருவான ஒரு தலைவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். பாமர மக்களின் உள்ளத்திலிருந்து உருவான ஒரு தலைவர் தானே எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை போன்று ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று நினைப்பது நல்ல விஷயம் தானேங்க.
அது போன்ற எங்க தலைவர் உருவாகி வராரு நாங்க சொல்றோம். நான் இன்னொரு வியூவில் இந்த பேச்சுக்களை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மேடையிலிருந்து எதிர்த்த கட்சிகள் லிஸ்ட்டில் அதிமுகன்றது கிடையாது. அவர் ஓப்பனாக அடித்து பேசினதே கிடையாது. அப்போத்துலேருந்தே அந்த முதல் மேடை பேச்சிலேருந்தே சரி அதிமுகவோட ஒரு கூட்டணி இருக்கிறதுன்ற பார்வை இருந்தது இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ வந்து அதிமுக தரப்புல இன்னும் பெருசாக ஒன்றும் அடித்து பேசினது கிடையாது. சாஃப்ட் கார்னரில் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதிமுக தரப்புல இருந்து எதிர்த்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் விமர்சிக்கிறாங்க, நீங்களும் கூட பதிலுக்கு விமர்சிக்கிறீங்க. இந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது உங்களோட கூட்டணி குறித்த பேச்சுக்கள்ல தோல்வியை அடைய செய்திருக்கிறதோ? அதனால சரி ஓகே இல்ல அப்ப நாங்க எந்த இடத்துல நாங்க கூட்டணி குறித்து பேசணும்? தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது என்று நாங்கள் ஏதாவது சொன்னோமா? உள்ளுக்குள்ள அவர்கள் உண்மைதானே? அது நீங்க யூகத்தின் அடிப்படையில் அது நீங்க எப்படி பேசலாம்? இருந்தவரே சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது. ஏங்க மாநாட்டில் எங்க தலைவர் என்ன சொன்னாரு? பிரைமரி போர்ஸா, முதன்மை சக்தியா வருகின்ற பொழுது எங்களுடைய தலைமை ஏற்று அதிமுக வருமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்க தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா? அப்ப எந்த அடிப்படையில் நாங்க சேர்ந்து வருவோம் நீங்க நினைக்கிறீங்க? எங்க தலைவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகம் தாங்க ஆளுங்கட்சியாக வரணும். அதற்கு உண்டான வியூகங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நாங்கள் கூட்டணியில் இணைத்து கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அதிகார பகிர்வை உருவாக்குவோம் என்று தான் எங்க தலைவர் மாநாட்டில் சொன்னார். எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைக்க போறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க போறோம், அதிமுகவை ஆளுங்கட்சியாக ஆக்க போறோம் அப்படின்னு நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா? இல்லை அதற்காக நாங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோமா? தமிழக வெற்றி கழகம் என்பது எங்க தலைவர் உருவாக்கி இருக்கிற கட்சி, மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ மக்களுக்காக உருவாக்கி இருக்கின்ற அந்த கட்சியில் மக்களிடமிருந்து வரக்கூடிய ஒருத்தரை தான் நாங்கள் முதலமைச்சராக வச்சு பார்க்க முடியும். அப்போ மக்களிடமிருந்து உருவாகக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தலைவர். அப்போ எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் நினைக்கின்ற பொழுது நீங்கள் வியூகத்தின் அடிப்படையில் நீங்களே வந்து ஒரு திரைக்கதை வசனம் எழுதி கொண்டு சொன்னீங்க கொஞ்சம் பேசுவது என்பது தவறு இல்லை. நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மக்களே ஃபீல் பண்றாங்கல்ல, ஏன்னா எம்ஜிஆர் போலதான் விஜய் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களா, அதனால தானே தாவேகாவும் அதிமுகவும் ஒன்று சேரணும்னு மக்கள் பேசுறாங்கன்னு சொன்னே தவிர தாவேகாவும் அதிமுகவும் பேசுறாங்க நாங்க சொல்லலையே. இல்ல மக்கள் பேசுறாங்க. இப்ப நீங்க மக்களுக்காக விஜய் வரணும்ன்றீங்க, ஆனா அதே மக்கள் தான் அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எங்க தலைவரை எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு பாக்குறாங்க. எப்படி எம்ஜிஆர் அவர்களால் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டதோ அதே போன்று உங்க தலைவரால் புரட்சியை ஏற்படுத்த முடியும். ரெண்டு பேருமே சினிமா துறையிலிருந்து தான் வராங்க. எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன அடக்குமுறைகளை எதிர்கொண்டாரோ அதே போன்ற அடக்குமுறையை உங்க தலைவரும் எதிர்கொள்றாங்க. அப்போ இந்த ரெண்டு கூட்டமும் சேருகின்ற பொழுது திமுகவை உங்களால் வீழ்த்தி விட முடியும் என்கின்ற அடிப்படையில் சிலர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதை தான் சொன்னனே தவிர தாவேகாவும் அதிமுகவும் எந்த இடத்துலையும் பேசல. நாங்க எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். அதற்காக தான் வியூகங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அதிமுக ஏன் விமர்சிக்கல அப்படின்னா, ஆட்சியில் இருக்கிறது திமுக, அடாவடி தனம் செய்து கொண்டிருப்பது திமுக, மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக, மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது அதிமுக, அரசு ஊழியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பது திமுக. அப்போ அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு தான் நம்ம வரமே தவிர அதிமுக தான் ஆளுங்கட்சியாவே இல்லவே. அதிமுக ஒழுங்கா ஆட்சி செய்யல அப்படின்னு சொல்லி தான் அதை தோக்கடிச்சு எதிர்கட்சி கொண்டு போயிட்டாங்க. அப்ப திருப்பி நம்ம அதிமுகவை விமர்சிச்சு என்ன ஆக போகுது? ஒன்னும் உங்களோட அந்த ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறோன்ற பார்வையில இதற்கு முன்னாடி ஊழல் செஞ்சவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அதிமுகவினர் யாரும் லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ ஏங்க தெளிவாக இருக்கிறோம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நாங்க. அப்போ அந்த ஊழல் செய்தவர்கள் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று மக்கள் எல்லோருக்கும் தெரியும்ல. அப்ப அந்த ஊழல்வாதிகளுக்கும் தெரியும்ல. அப்போ அவர்களோடு நம்ம எப்படி பணியாற்ற முடியும்? அவர் எல்லோரும் அந்த ஊழல்வாதிகளை துடைத்து எரிந்தால் மட்டும்தான் ஒரு சமத்துவ, ஒரு ஜனநாயக, நேர்மையான ஒரு அரசியலை நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப அந்த வகையில கண்டிப்பா அதிமுக கூட கூட்டணி கிடையாது. நாங்க அதிமுக கூட கூட்டணின்னு எப்பங்க சொன்னோம்? இல்ல ஐ மீன் எந்த ஒரு காலகட்டத்திலயும் அது அப்படியேப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி நகர போறதே இல்லையான்னு கேட்கிறேன். அதிமுகவோடு நாங்க கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுகள் இருக்கு. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்தணும். அவங்க என்ன, அவங்ககிட்ட வந்து கூட்டணி அப்படின்ற அந்த இது இல்லைன்னா திமுக என்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது. அவங்க அந்த கூட்டணி மமதையில தான் நாங்கள் 200 வெல்வோம் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கிறாங்க. அதையும் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. மக்கள் முடிவு பண்ணா இந்த இருமாப்பெல்லாம் 0வாக மாறும். அது கடந்த கால வரலாறு. புரியுதுங்களா? மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அது சாத்தியம்தான். அப்போ நாங்கள் மக்களை நம்பி வரோம், தாய்மார்களை நம்பி வரோம், இளைஞர்களை நம்பி வரோம், படித்தவர்களை நம்பி வரோம். அவர்கள் எங்களை கைவிட மாட்டாங்க என்கின்ற அதீத நம்பிக்கையோடு வரோம். அப்போ அந்த அடிப்படையில் 2026 நாங்கள் எதிர்கொள்ள தானே போகிறோம். தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட தானே போகிறோம்.
இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்தீங்க, இன்னும் ஒரு 10 மாசம் ஒரு 12 மாசம் காத்திருங்க, மக்கள் என்ன முடிவு எங்களுக்கு கொடுக்க போறான்னு நீங்க பாருங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியோன்னு வேற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஏன்னா இப்பவே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வேற இருக்குல்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம எந்த வியூகங்களை அமைத்து கட்சி ஆரம்பிக்கல. எங்க தலைவருக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வரணும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம சம்பாதித்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற ஒரு உணர்வோடு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சிந்திச்சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்களோ, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோ, இல்லை ஆதவ் அர்ஜுன் அவர்களோ எங்க இருந்தாங்க? அப்போ வியூக அமைப்பாளர்கள் என்பது எல்லா கட்சிக்கும் இருக்கிறாங்க, தேவைதான், உதவியாக இருப்பாங்க. எல்லா கட்சியும் வியூக அமைப்பாளர் பிஜேபியில் இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, ஆம் ஆத்மியில் இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் வியூக அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் அந்தந்த கட்சிக்கு துணை நிற்பார்கள், உதவியாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இப்போ வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு உண்டான வியூகங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டணியை மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் எல்லாமே எங்கள் தலைமையில தான். அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய மனதில் இருக்கிறது என்னன்னா, அதிமுகவோடு இணைஞ்சு நீங்கள் அதிமுக தலைமையில் போயிருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது ஒரு பொழுதுமே கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி. எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா? அப்படி வந்தா அதை எங்க தலைவர் ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்பதை எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவார். எங்களுக்கு ஒரே பிரதான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு உண்டான வியூகங்களை அமைப்போம். அந்த வியூகத்தில் பிஜேபி ஒருபோதும் கிடையாது. பிஜேபி எங்களுக்கு இன்னொரு எதிரி. அப்போ அதற்கு உண்டான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மீண்டும் சொல்றேன், எங்க தலைமையில தான் கூட்டணி, எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்டு அதிமுக வருமா? இதுதான் ஒரு கேள்வி. ஓகே, அப்போ இந்த இடத்துல பிகே சொன்ன ஒரு விஷயம், இந்த இடத்துல தாவேக்கா கண்டிப்பாக தனித்து தான் போட்டியிடும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அவர் சொன்னது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து முதல் மேடையிலே விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக கூட்டணி எங்களை நம்பி வருபவர்களுக்கு அதிகார பகிர்வு அப்படின்றத சொன்னார், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத சொன்னார். அப்போது நீங்கள் அதை ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்து, ஏன்னா அது பொலிட்டிக்கல் பாம்புன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இங்கே வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்லி இருக்கிறது வந்து இதற்கு முரண்பாடால இருக்குது. அப்படின்னா அதிகார பகிர்வு இருக்கலாம், கட்சியினுடைய கொள்கைப்படி இருக்கலாம், ஆனால் அது இந்த தேர்தலில் அது சாத்தியமாகாது, ஏன்னா நாங்கள் தனித்து போட்டியிடுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே புரிஞ்சுக்கணுமோ அப்படின்றது. இல்லை, எங்களுக்கு தலைவர் வந்து தளபதி தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் கருத்து. வியூக அமைப்பாளர்கள் அவர்களுக்கு உண்டான வியூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் மாநாட்டில் என்ன சொன்னாங்க? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அதுதான் உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ். அதை உருவாக்குவதற்காகத்தான் தலைவர் முன்முயற்சி எடுக்கிறாங்க, வியூகங்கள் அமைக்கிறாங்க, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனித்து போட்டியிட்டாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்படியே நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருவாங்களே, எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்கள்ல, வீதி வீதியாக மக்களிடம் ஓட்டு கேட்பாங்களே, அவர்களே நாங்கள் திமுகவை போன்று விட்டுவிட மாட்டோம். திமுக பார்த்தீங்கன்னா விசிகாவினுடைய உழைப்பை சுரண்டுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உழைப்பை சுரண்டுவாங்க, இஸ்லாமிய அமைப்புகளுடைய உழைப்பை சுரண்டுவார்கள். எல்லோருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டு அதிகாரத்தில் திமுக மட்டும்தான் இருக்கும். விசிகாவினுடைய பங்களிப்பு இல்லாமல், கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு இல்லாமல், இஸ்லாமிய அமைப்புகளுடைய பங்களிப்பு இல்லாமல் திமுகவால் ஆட்சிக்கு வர முடியுமா? இல்லை அப்படிதான் ஆட்சிக்கு அவங்க வந்த வரலாறு ஏதாவது இருக்கா? கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களுக்கு யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், அவர்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுக்கணும்ன்றத எங்க தலைவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்போ பிகே சொன்னது வந்து அவரோட வியூ தான், அவரோட ஒரு இதுதான் எடுத்துக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, தனித்து போட்டியிடக்கூடிய ஆற்றல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு, சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு, அதற்கு உண்டான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. 2026 தாவேக்கா தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்ற மீனிங்குள்ள வராதுல்ல. அந்த வியூ அத்தகைய பலம் இருக்கிறது. தனித்து போட்டினா இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க, இங்க வந்து மும்முனை போட்டி உருவாக போகிறது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களா, அந்த அடிப்படையில் பிரசாந்த் கிஷோர் பதில் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரிலாம் கூட்டணி எதுவும் கிடையாது. தாவேக்கா தனித்து போட்டினா எங்க தலைமையில் கூட்டணியை உருவாக்கி நாங்கள் ஒரு அணி கட்டமைச்சு வரோம்.
நீங்கள் அந்த தனித்து தான் பார்க்கணுமே தவிர. ஒருவேளை இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்ததுனால தான், எதிர்கருத்துக்கள் இல்லை இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்பட்டதுனால தான் தாவேகாவிலிருந்து அதிகாரப்பூர்வ பேச்சாளர்களாக யார் அறிவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பேசுவதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுன்ற அறிவிப்பு வந்ததா? அப்போ அது பிகேவுக்கு எதிரானதா? இல்லை 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 இல்லை, அது நீங்கள் தவறாக புரிஞ்சிருக்கீங்க. அதாவது சில சேட்டலைட் சேனல்களில் அப்படி புரிந்து கொள்ளப்பட்ட. இல்லை இல்லை, அது தவறு, அது தவறு. அதாவது சில சேட்டலைட் சேனல்களில், சில யூடியூப் சேனல்களில் எங்கள் கட்சி தொடர்பாக விவாதம் நடத்துறாங்க. அப்படி நடத்தப்படுகின்ற அந்த விவாதத்துல எங்க கட்சி ஆட்கள் யாருமே கிடையாது. அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், இணை செயலாளர்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் யாரையுமே கூப்பிடுறது இல்லை. எங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை தாவேக ஆதரவாளர்கள் என்று உட்கார வைத்து அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நீங்க அதிமுகவோடு கூட்டணிக்கு போறீங்க, உங்களுக்கு 60 சீட்டு கொடுக்குறாங்க, 80 சீட்டு கொடுக்குறாங்க, உங்க தலைவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டு நரேட்டிவ் செட் பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறாங்கல்ல, அவர் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அதை ஆதரவு தெரிவித்து பேசுறாரு. அப்படி பேசுகின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போறாங்க போல, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு போல என்கின்ற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை சிலர் கட்டமைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்காங்க. அப்ப அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. ஏங்க, மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வோடு பல்லாயிரம் கோடியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வராருங்க. என்னை நல்ல நிலைக்கு உயர்த்தியது தமிழ்நாடு, அப்ப அந்த தமிழ்நாட்டை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு என்று இன்னும் 10 வருஷம் அவர் தான் பீக்கு தமிழ் சினிமால நம்பர் 1 அவர் தான். அவர் 300 கோடி சம்பளம் கேட்டாலும் கொடுப்பதற்கு இப்போ வரைக்கும் தயாரிப்பாளர்களும் தயாரா இருக்கிறாங்க. பல இயக்குநர்கள் கதை சொல்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், இந்த உச்சபட்ச மகுடம் எனக்கு வேணாம், நான் மக்களிடம் போறேன், மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய உள்ளத்தோடு வராருல ஒரு தலைவர். அவர் வந்து இன்னொருத்தர் முதலமைச்சராகன்னு சொல்லிட்டு வருவாரு இல்ல, அதற்காகத்தான் நாங்க வேலை செய்யறோமா? இப்ப நாங்க அதிமுக ஆளுங்கட்சியா வரணும் அப்படின்னா அதுக்கு நான் நேரம் அதிமுக போய் சேர்ந்திருப்பேனே. நாங்கள் எதற்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து எங்கள் தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். மாற்றத்தை விரும்புகிறோம். திமுக வேணாம், அதிமுக வேணாம், ஒரு புது மாற்றம் நிகழணும். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்து எதிர்கட்சி வரைக்கும் வந்தாரோ, அதே போன்று எங்கள் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு. அதற்கு மக்களும் துணை நிற்கிறாங்க. நாம் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்று தான் நாங்கள் வேலை செய்கிறோமே தவிர யாரோ ஒருத்தர் முதலமைச்சராகிறது நாங்கள் வேற செய்யற. அதற்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இங்க சில ஊடகங்கள் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கையின் மூலமாக அடித்து நொறுக்கினார். தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி.